இன்னைக்குள்ள மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு என்டிடி அப்படிங்கிறது பெரும்பாலும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குது. அதாவது என்டிடினா நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். அதில் உள்ள ஒரு முக்கியமான டெக்னிக்னா அது வந்து அல்ட்ராசோனிக் டெஸ்டிங்கை எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த அல்ட்ராசோனிக் டெஸ்டிங்னா என்ன, அதனுடைய பேசிக்ஸை பற்றி கொஞ்சம் லைட்டாக எனக்கு தெரிஞ்ச என்னுடைய பணியில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சொல்லிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்இசிலிருந்து. ஃபஸ்ட்டு இந்த சவுண்டுனா என்ன அப்படிங்கிறத நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கணுங்கய்யா. ஏன்னா எதையுமே பேசிக்கிலிருந்து கற்றுக்கிட்டால் அது எப்பவுமே மறக்காது அப்படிங்கிறது வந்து எங்களுடைய அபிப்பிராயம் மட்டும் இல்லை, அதுதான் இன்றைக்கி நாங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணதில் எங்களுக்கு கிடைச்ச உண்மைகள்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போது சவுண்டுனா என்ன அப்படின்னா இசை இசை எங்கிருந்து வரும், இங்கிருந்து வரும், அங்கிருந்து வரும், அந்த மாதிரிலாம் கிடையாதுங்கய்யா. இசை நானே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வைப்ரேஷன் தான் சவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வைப்ரேஷன்னா என்ன? சாரி எனக்கு தெரியாது. அப்படின்னா ஒரு பொருள் முன்னாடி பின்னாடி நகர்வு தான் அதாவது பேக் அண்ட் ஃபோர்த் மூவ்மெண்ட் இஸ் கால்ட் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். முன்னும் பின்னும் நகர்வு தான் வந்து வைப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த வைப்ரேஷன் என்ன பண்ணுதுன்னா, இப்போ நான் பேசுகிறதே இந்த ரூமுக்குள்ள உள்ளவங்களுக்கு கேட்குது, இல்லை இதில் உள்ள மைக்கு வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னா எப்படி ரிசீவ் ஆகும் அப்படின்னா ஜென்ரலாக இப்போ நான் இங்கேருந்து பேசும்போது என்ன பண்ணுறேன், என் நாக்கை வைப்ரேட் பண்ணுறேன் இல்லையா? ஸோ என் நாக்கை வைப்ரேட் பண்ணும்போது என்னன்னா அந்த நாக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஏர் மாலிகூல்ஸ் வந்து வைப்ரேட் ஆகும். அந்த ஏர் மாலிகூல்ஸ் வைப்ரேஷன் என்ன பண்ணும், அதுக்கு பக்கத்தில் மாலிகூல்ஸ் அதுக்கு பக்கத்துலேயும் சொல்லிட்டு பக்கத்தில் அப்படியே வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம காதுகளில் இருக்கிற இயர் ட்ரமுக்கு டேரெக்டாக போகும். அதை ரிசீவ் பண்ணும், அந்த வைப்ரேஷன் ரிசீவ் பண்ணி அதை டீகோட் பண்ணி நம்ம மைண்டுக்கு வந்து இதை தாண்டா பேசுகிறான் அப்படிங்கிறத சொல்லும். எல்லாம் டெக்னாலஜி. ஆக இந்த சவுண்டு என்ன பண்ணுது அப்படின்னா வைப்ரேஷன் மூலிமா உருவாகுது. இந்த வைப்ரேஷன் இது ட்ராவல் ஆகணும், சவுண்டு ட்ராவல் ஆகணும் அப்படின்னா வி நீட் அ மீடியம்னா ஏதாவது ஒரு ஊடகம் வேணும். தண்ணியோ இல்லை ஒரு இரும்போ வுட்டோ அல்லது காற்றோ ஏதாவது ஒரு இருந்தால் மட்டும்தான் சவுண்டு பாஸ் ஆகும். சரி, வெற்றிடத்தில் சவுண்டு பரவுமா, அதாவது ஒளி பரவுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது வேக்யூமில் இந்த சவுண்டு பாஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பாஸ் ஆகாதுங்கய்யா. ஏன் ஆகாதுன்னா, ஏன்னா அந்த சவுண்டு பாஸ் ஆகிறதுக்கு மீடியம், அதாவது ஊடகம்னு ஒன்று வேணும். இந்த மீடியம் இல்லைன்னா சவுண்டு வந்து பாஸ் ஆகாது. சரி, இந்த கதையெல்லாம் நல்லா இருக்குது. இதுக்கு அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் என்னையா சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்பந்தம் இருக்குது, எனக்குமே சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இதில் என்னென்னா இந்த அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நார்மலாக நம்ம மனுஷங்களால் உணரக்கூடிய சவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்மளால் உணர முடியும். 20,000 ஹெர்ட்ஸ்லாம் நம்ம கேட்கலாமானா கேட்கலாம், அதுக்கப்புறம் கேட்கவே முடியாது. ஒரு டைம் தான் கேட்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப லவுடாக இருக்கும். அந்த பாம்பு பிடிக்கிறதுலாம் அந்த லெவலில் சவுண்டில் இருக்கும். ஸோ இயர் ட்ரம்மே போயிடலாம் மேபி. அப்புறம் இது மட்டும் இல்லாமல் நம்ம பசங்களாம் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுண்டு வச்சு விளையாடுவாங்க. ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்கும் ஒவ்வொரு சவுண்டு தான் கேட்கும், ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி உள்ள சவுண்டு தான் கேட்கும். அதை வச்சு அவங்க ஏஜையே நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அதெல்லாம் வந்து நாங்கள் இங்கே இன்ஸ்டியூட்டில் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்கய்யா, இப்போ நான் என்ன சொன்னால் இந்த 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் உள்ள வரைக்கும் இருக்குது ஆடியபிள் சவுண்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங். இந்த 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே உள்ள சவுண்டு, ஹெர்ட்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சவுண்டுடைய யூனிட், டிசிபிலிட்டியும் சொல்லுவாங்க, நம்ம ஹெர்ட்ஸில் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே உள்ள சவுண்டை அல்ட்ராசோனிக் சவுண்டுன்னு சொல்லுவோம். அது ஏன்டா அல்ட்ராசோனிக் சவுண்டு சொல்கிறீங்க அப்படிங்கிறத அவன் போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, அல்ட்ரா அப்படின்னா வெரி ஹை அப்படின்னு அர்த்தமா, அல்ட்ரானா வெரி ஹை அப்படின்னு அர்த்தமா. அண்ட் தென் சோனிக் அப்படின்னா தெரியும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சோனிக்னாவே சவுண்ட் அப்படின்னு அர்த்தம். நிறைய ஹாலிவுட் படம்லாம் சோனிக் அந்த மாதிரிலாம் படம்லாம் வந்துருக்குது. ஸோ சோனிக் அப்படின்னா சவுண்டு, அப்போது ஹை சவுண்டு. ஓகேவா? ஸோ அதிகப்படியான சவுண்டு அதுதான் அல்ட்ராசோனிக். அல்ட்ராசோனிக் டெஸ்டிங்கிறது அதிகப்படியான சவுண்டு யூஸ் பண்ணி ஒரு ஜாப்பில் உள்ள டிஃபெக்டை கண்டுபிடிக்கிறது தான் இந்த அல்ட்ராசோனிக் டெஸ்டிங்கையா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, சவுண்டு வச்சு எப்படி வாத்தியார நீங்கள் டிஃபெக்டை கண்டுபிடிப்பீங்க? அதுவும் இதில் என்ன விசேஷம்னா, ஒரு ஜாப்புக்குள்ளே இன்டர்னலாக உள்ள டிஃபெக்டை, நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு டிஃபெக்டை இவங்க கண்டுபிடிப்பானா இந்த அல்ட்ராசோனிக் டெஸ்டிங்கு. நல்லா இதில் எப்படி வாத்தியார அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து எனக்கு ஈரோட்டுக்கு வந்து 100 கிலோமீட்டர், ஓகேவா? ஸோ என்னுடைய பைக் எடுத்துகிட்டு
என் பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே என் பைக்கு ஆவரேஜ்னு இல்லை, ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டு வரைக்கும் ஒரே கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும். விச் மீன்ஸ் 100 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும். ஓகேவா, இப்படி வச்சுப்போம். 100 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது. ஓகே, இப்போ என் பைக் எடுத்தால் எப்போவுமே 100 கிலோமீட்டர் தான், கம்மியாகவும் ஆகாது அதிகமாகாது. அப்படி கணக்கு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ இங்கேருந்து ஈரோடுன்னு இல்லை, இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணுறேங்கய்யா. ஓகேவா, விச் மீன்ஸ் 2 மணி நேரத்தில் போயிட்டு ரிட்டர்னே வந்துட்டேன். ஓகேவா, 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறேன், 2 மணி நேரத்தில் போயிட்டு திரும்பி வந்துட்டேன். இப்போது நான் எவ்வளோ கிலோமீட்டரு போயிருப்பேன், எந்த இடத்து வரைக்கும் நான் போயிருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு பண்ணணும். ஸோ அப்படின்னா நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் அப்படின்னா 100 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் 100 கிலோமீட்டர் பர் ஹவர் இல்லையா, அதான யூனிட்டில் சொல்லுவோம் ஸ்பீடை. ஸோ 100 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ என்னென்னா 1 மணி நேரத்துக்கு 100 கிலோமீட்டர் போயிருப்பேன். அப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா 100 கிலோமீட்டர் போயிருப்பேன், வரும்போது 100 கிலோமீட்டர். டோட்டல் ட்ராவல் டிஸ்டன்ஸ் வந்து 200 கிலோமீட்டரு. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 100 கிலோமீட்டர். அப்போ இந்த டைமை வச்சு நான் சொல்லிடுவேன். இதுவே 1 மணி நேரம் தான் நான் போயிருக்கிறேன் அப்படின்னா நான் ஈரோடு போயிருக்க மாட்டேன், ஒரு 50 கிலோமீட்டர் தான் போயிருப்பேன். அதாவது இங்கேருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள இடத்துக்கு தான் நான் போயிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத கணக்கு பண்ணுறோம். ஈஸியாக பேஸாக வச்சு ஒரு ஜாப்புக்குள்ள உள்ள டிஃபெக்டை எக்ஸாக்டாக அது எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே ஒரு டெக்னிக் இந்த அல்ட்ராசவுண்ட் டெஸ்டிங் மட்டும்தான். மீதி நிறைய இண்டியன் டெக்னிக்ஸ் இருந்தாலும் வேற எவனோ எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக எக்ஸாக்டாக டிஃபெக்ட் இருக்கிற இடத்த வந்து காமிச்சு கொடுக்க மாட்டான். இவன் ஒரு ஆள் காட்டி அப்படிங்கிறத இதிலிருந்து உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் பாப்பா விளையாட்டு. ஐ ஆம் த ஓன்லி ஒன், சூப்பர் ஒன். ஸோ இந்த அல்ட்ராசவுண்ட் டெஸ்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நிறையா அட்வான்ஸ் டெக்னிக்கும் வந்துருக்குது. பட் மோரோவர் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீட்ரு வரைக்கும் நீங்கள் ஈஸியாக நார்மல் யூடி மிஷினை யூஸ் பண்ணி ஒரு 5 மீட்ரு லென்த் உள்ள டிஃபெக்டை வந்து நீங்கள் லென்த்தில் உள்ள ஜாப்பை வந்து நீங்கள் டிஃபெக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணாத டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி நீங்கள் டிஃபெக்டை கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இந்த டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்டிடியில் வந்து ஒரு இன்றியமையாத ஒன்று. யாரை கேட்டிங்கனாலும் என்டிடியில் யூடி தெரியுமா அப்படிங்கிறது தான் கேட்பாங்க. ஸோ படிக்கிறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தாலும் டெக்னீஷியனாக இதுக்கான ஜாப் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டாக தேவைப்படுது இந்த டெக்னிக்கு. ஏன்னா எல்லாருனாலும் இதை டக்குன்னு பார்த்துட முடியாது அப்படிங்கிறதுனால. ஆக அல்ட்ராசவுண்ட் டெஸ்டிங்கோட ஒரு சிம்பிள் இன்ட்ரோ தான். ஸோ இதை பற்றி இதுக்கப்புறமா இன்னும் உங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் டெஸ்டிங் பற்றி இன்னும் தெளிவான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போடுறதுக்கு நாங்கள் சீக்கிரமாக முயற்சி பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.